செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை தான் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி பால் பணியாரத்தையும் நீங்கள் பிரசாதமாக ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு உளுந்து, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மையாகவே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பாலுக்கு ஒரு அரை முறி தேங்காய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காவை அந்த தேங்காய் கூட சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அது கூட உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சூட்டோடு அப்படியே டைரெக்டாக பாலில் சேர்க்கலாம். அதை விட ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் சேர்க்கும்போது அந்த பணியாரம் வந்து அந்த பாலில் நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க.